அயனாத்தினி நாடகான ப்ரொமோல பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரர் சேரனுக்கு கால் பண்ணுறாங்க. இது மாதிரி உங்க தம்பி எங்கள் வீட்டு பொண்ணை கடத்திட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு போயிட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு சேரன் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க, வேறு யாரும் நினச்சிட்டு தப்பாக சொல்கிறீங்க, என் தம்பிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆல்ரெடி கல்யாணம் ஆகி தெரிஞ்சிருந்தோம் எங்கள் வீட்டு பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ண கூட்டிகிட்டு போயிருக்கானே, அவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், இதுக்கப்புறம் அவனை நாங்கள் சும்மா ஆட மாட்டோங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. இந்த விஷயத்த சேரன் நிலா எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க. நிலா அதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகி எல்லா ஸ்டேஷன் போகிறாங்க. அப்போ சோழனை பார்த்துட்டு என்னாச்சு சோழன், ஏன் இது மாதிரிலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஆனால் சோழன் தயவு செய்துங்க, நீங்களாவது நம்புங்க, இங்கே உள்ளவங்க யாருமே நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. பொண்ணு ஒன்று நான் கல்யாணம் பண்ண போலங்க, என்னுடைய காரில் அவங்க வந்தாங்க, அப்போ உதவி பண்ணுறதுக்காக நான் போனேன். கடைசியில் அந்த பசங்க எல்லாரும் என்ன மாட்டி விட்டுட்டு அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த பொண்ணும் அந்த பையனை காப்பாற்றிக்கிறதுக்காக உண்மை எதுவுமே வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கடைசியில் இவங்க எல்லாருமே என்ன தப்பாக நினச்சி இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க, எப்படியாவது நீங்கள் தாங்க சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலாவோ அந்த போலீஸ்காரர்கிட்ட எவ்வளவோ பேசுகிறாங்க. ஆனால் அந்த போலீஸ்காரர் நிலா சொல்கிறத நம்பவே மாட்டேங்கிறாங்க. அடுத்து நிலா கடைசியாக நான் உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசணும், அதுக்கப்புறம் எதாவது முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அவரும் அவங்க பொண்ணுக்கிட்ட பேச விடுறாங்க. உன்னுடைய சுயநலத்துக்காக இன்னொருத்தர் வாழ்க்கை இப்படி அடிக்கிறீன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. சொல்லி புரிய வைக்கிறாங்க. அந்த பொண்ணு தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க, ரொம்பவே பயந்து போயிட்டு தான் என்னால் உண்மையை சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்பாவது உண்மையை சொல்லி அவரை காப்பாற்றுங்க, அவர் என்னுடைய ஹஸ்பண்டுங்கன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட எல்லாமே உண்மைதான்ப்பா, நான் பயந்துக்கிட்டு தான் உண்மையை சொல்லலை, இவருடைய காரில் ஜஸ்ட் நாங்கள் வந்தோம், அவ்வளோதான், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறவர் உங்களை பார்த்ததுமே தப்பிச்சு அங்கேருந்து ஓடி போயிட்டாருப்பா, நான் நம்பினது தப்பு தான், அவரை தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் அவரை நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன், நீங்கள் சொல்கிற பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், தயவுசெய்து இவங்களுக்கு இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லைப்பா, இதுக்கு முன்னாடி இவரை நான் பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அவரும் இது மாதிரிலாம் உதவி பண்ண வேணாலும் இவர்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடத்தி அனுப்புகிறாங்க. அடுத்த சோழன் நிலாக்கு நன்றி சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் வரலைன்னா கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கை என்ன இருக்குன்னு தெரியல, தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிலாவோ அவர்கிட்ட ரொம்பவே கோவப்படுறாங்க. உங்களுக்கு எத்தனை சொன்னாலும் புரியாது, எதுக்காக தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் தலையிட்டுக்கிட்டு இருக்கீங்க, சொன்னாலும் திருந்தவே மாட்டேங்கன்னு சொல்லிட்டு நிலா கோவப்படுறாங்க. அடுத்த சோழன் இது ஒரே ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு சாரி கேட்குறேன். நம்பர்ல இருந்து சந்தா சேரனுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. என்னை இங்கே கடத்தி வச்சிருவாங்க, எப்படாவது என்னை இங்கேருந்து கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. சேரன் நீ இருக்கிற இடத்த மட்டும் சொல்லுப்பா, எப்படியாவது நாங்கள் இங்கே வந்து உன்னை காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சேரன் இந்த விஷயத்தை சோழன் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்ககிட்ட இருந்து எப்படியாவது காப்பாற்றி நம்ம கூப்பிட்டு வந்துடலான்னு வந்து எப்படியாவது சந்தா வாங்கி நம்ம காப்பாற்றி கூட்டிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு சேரன் பாண்டியன் சோழன் 3 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க.